திருத்தணியில பேசும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சருக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. காய்ச்சல் அதிகமானா உளறல் வரும். அதனால தோல்வி காய்ச்சல் அதிகமான காரணத்தால் தமிழக முதலமைச்சர் உளரத் துவங்கி இருக்கிறார். வீராப்பா யோசிச்சு பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்க தகப்பனார் மட்டும்தான் அந்த முறை தேர்தல் பொழுது வெற்றி பெற்றார். அந்த சூழ்நிலை அதை விட மோசமாக நீங்கள் கூட வெற்றி பெறாமல் திராவிட முன்னேற்ற கழகம் 0 பெறுகின்ற சூழ்நிலை 26 ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீட்டை ரத்து செய்வேன் என்று அமித்ஷா கூறுவார்களான்னு நீ பண்ணின பாவத்துக்கு நாங்க எதுக்கியா சுமக்கிறது? நீட்டை கொண்டு வந்தது யார்? நீட்டு தவறு என்றால் அந்த குற்றத்தை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் 2010 நீட்டு சட்டத்தை பாராளுமன்றத்தில் பைலட் பண்ணது யாரு? அறிமுகப்படுத்தின யாரு? காந்தி செல்வன் என்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர். ஏன் பொய் சொல்லணும் முதலமைச்சர்? முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? பொய்யும் புனைச்சுருட்டும் மூலதனமாக கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றியது நிறுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் நிறுத்துவோம்.